ஹலோ. இங்கிலீஷ் ரொம்ப வெர்சடைலான லாங்குவேஜ். அதில் ஒரு வார்த்தைக்கே பல மீனிங், அதாவது அர்த்தங்கள் வரலாம், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு வார்த்தை, அதாவது கால். கால் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் உங்களுக்கே தெரியும், கூப்பிடுறது. அதே சமயம் அந்த கால் அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா இன், ஆன், ஃபார் அப்படிங்கிற மாதிரியான என்ன வார்த்தை நம்ம அங்கே போடுறோமோ, எந்த ப்ரெப்போசிஷனை போடுறோமோ அதை பேஸ் பண்ணி இந்த கால்ங்கிற வார்த்தையோட மீனிங் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லலாம், திஸ் கால்ஸ் ஃபார் அ செலிப்ரேஷன் அப்படின்னா நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. we can also say the political leader called for peace, அதாவது எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுக்கு அவர் வேண்டினார் அப்படிங்கிற மீனிங் வருது. யூ கேன் ஆல்சோ சே ஐ கால்ட் இன் சிக் டுடே அப்படின்னா என்னது, நான் லீவ் போட்டுட்டேன்னு அர்த்தம். கரெக்டாக? ஐ கால்ட் அவுட் ஃபார் ஹெல்ப், சத்தமாக நான் உதவி கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த கால்க்கு பக்கத்துலேயே நிறைய ப்ரெப்போசிஷனை போட்டு மீனிங்கை மாற்ற முடியும் இல்லையா? ஸோ நான் கொஞ்சம் தாங்க சொல்லியிருக்கேன், இதில் நிறைய படிக்க இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.